வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ராஜ் யூனிவர்சிட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறது ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெத்து. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்மந்தமான விஷயங்களை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்த கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா LHNS ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டல் சென்னை பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு மீட்டப் நடந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணி அதில் நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸ்க்கெல்லாம் நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுத்தோம், அது எப்படி நடந்ததுன்றதை நம்ம வந்து திரும்ப ஒரு டைம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெத் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சாலே டெத் ஆகிடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதை நம்பி போகிறவங்களும் இருக்காங்க. நம்பி நம்ம வந்து பயந்து போயிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யவே வேணாம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களும் ஒரு சிலர் தான் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் நம்ம வந்து பார்த்தோன்னா யாரோ ஒரு இடத்துல நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யக்கூடிய இடத்துல தவறான டெக்னீஷியன்ஸோ தவறான மெடிசன்ஸோ பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தோன்னா அந்த இடத்துல ரெண்டாவது டெத் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த டெத்துக்கான காசஸ் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன நண்பருக்கு பார்த்தோம்னா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தோம்னா சரியான முறையில் எடுக்கல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சில விஷயங்கள் இருந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக கவனிக்காமல் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு வந்து சொல்லப்படுது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சு அந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி விசாரிக்கும் போது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நாம ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யும்போது நமக்கு வந்து என்னென்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விழிப்புணர்வோட கவனிக்கணும். அதற்கு மெயினாக நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இடத்துல நிறைய கிளினிக்கல் ஏறி இறங்குங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்காங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணிக்கிட்டா காமனாக பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இதுக்கு தேவை. ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ரொசீஜருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எடுத்தால் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிபி எடுத்துக்கலாம். ஸோ ஹெச்ஐவி டெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ பிபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற நண்பர்களுக்கு வந்து அதை சரியாக செக் பண்ணாமல் அப்படியே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யும்போதே பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சிலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துலையோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சுருக்கோமோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம உடனே கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த கிளினிக்ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோ இருக்கிற இடத்துல இருந்து நியர்பைல பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, அங்கே உடனே நம்ம வந்து கூப்பிட்டு போகிற அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக நம்ம வந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் கீப்பிங்லேருந்து ஆரம்பித்து ஹையர் பொசிஷனில் அந்த கிளினிக்ல அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு சூஸ் பண்ணுறதே ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி எல்லா கிளினிக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து LHNS ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் வந்து நம்ம வந்து வச்சிருந்தோம். ரொம்பவே சூப்பராக அது வந்து நடந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ எவ்வளோ பேர் வந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியது வந்திருந்த நண்பர்களுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேள்விகள் இது சம்மந்தமான நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்க சொல்லியிருந்தோம். அதில் வந்து டெத் சம்மந்தமான விஷயங்களும் ஒரு சிலர் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்ம கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்காம இருப்பாங்கன்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பாங்க. நேரடியாக பார்த்தா கேட்டுக்கலாம் அப்படின்ற நண்பர்களும் வந்துருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளை கேட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 டாக்டர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்தாங்க. வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல்ரெடி செஞ்சு செலிபிரிட்டிஸும் வந்திருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களை கேட்ட எல்லா கேள்விகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தெளிவான விளக்கத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு ஃபங்க்ஷனும் நம்ம வந்து கேட்டிருக்கோம். அது வந்து திரும்ப நடந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டதால பார்த்தீங்கன்னா அடுத்து எப்போ அப்படின்றது தெரியல. அப்போ வைப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆஃபர் டெஃபினட்டாக மிஸ் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். நன்றி.